ஒரு லெட்டர் ஒன்றையும் அடிச்சு அவரது சைன் பண்றதுக்கு கொடுத்திருக்கார். ஜெலன்ஸ்கி சைன் பண்ணல. இது அனுப்பியிருக்கிற முக்கியமான விஷயம் இல்லை. இன்னைய நாள் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கடைசி நாள் இருக்கு. இஸ்ரேலினுடைய ஒரு மிகப்பெரிய புரோபகண்டா, மிகப்பெரிய ஒரு பொய் இப்ப இந்த உலகத்துக்கு அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய ஹகேரி சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல இது வந்து ஹமாஸ் டெரரிஸ்ட் தான். பிப்ரவரி 28 அதாவது நேற்றைய தினம் நெட் வந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டாங்க. இன்றைய நாளுக்கான வீடியோ பார்க்க வந்திருக்கிற எல்லோரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் வந்து முக்கியமாக 2 விஷயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு சைடில் போய் கொண்டிருக்கு. அதே போன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம், 2 யுத்தங்களினுடைய இன்றைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற முக்கியமான பல தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அமெரிக்கா அப்படிங்கிற வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக உக்ரைனுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளையும் கிட்டத்தட்ட $350 பில்லியன் காசி உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. காரணம், ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றிடக்கூடாது. ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றினால் அங்கே இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரச்சனை வரும். ஓகே, சும்மா கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு லூஷா இல்லையே அப்படிங்கிறத தான் நேற்று ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஊடக சந்திப்பு ஒன்று வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த ஊடக சந்திப்பு இன்னைக்கு இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இந்த உலகத்தில் இப்ப இருந்து கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா அப்படிங்கிற வந்து இந்த உலகத்தை இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற, அதாவது 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்கள் மேல அணுகுண்டு போட்டதன் பிறகு இந்த உலகத்தினுடைய வல்லரசாக இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 நாடாக இருந்து கொண்டிருக்கிற நாடு அமெரிக்கா. அமெரிக்கா செல்றா போலதான் கேட்கணும். உக்ரைன்ல இருக்கிற கனிய வளங்கள் இருக்கு, அந்த கனிய வளங்களை அமெரிக்கா எடுக்கணும். இதான் அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கம். அதாவது இந்த யுத்தத்தை நிறுத்துறாங்களோ இல்லையோ அது தெரியாது, ஆனா உக்ரைன்ல இருக்கிற கனிய வளங்கள் எடுக்கணும். அதுக்காகத்தான் உக்ரைனுடைய ஜனாதிபதியான செலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். கூப்பிட்டு சைன் பண்ணணும் எப்படின்னு சொன்னா, உனக்கிட்ட இருக்கிற கனிய வளங்கள் எல்லாத்தையும் எனக்கு தா, நான் உனக்கு $350 செலவழிச்சிருக்கேன், அந்த செலவுக்கு உனக்கிட்ட இருக்கிற கனிய வளங்கள் எனக்கு வேணும், அவ்வளோத்தையும் எனக்கு தா அப்படின்னு கேட்டு ஒரு லெட்டர் ஒன்றையும் அடிச்சு அவரது சைன் பண்றதுக்கு கொடுத்திருக்கார். ஜெலன்ஸ்கி சைன் பண்ணல. இது அனுப்பியிருக்கிற முக்கியமான விஷயம். சைன் பண்ணாத உடனே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்றாரு அப்படின்னா, நீ தோத்துட்டாய், நீ வெல்ல மாட்டாய், ரஷ்யா கிட்ட நீ வெல்ற அப்படிங்கிற வந்து இந்த ஜென்மத்திலே நடக்க மாட்டா, சத்தம் போடாம பொத்திக்கு நான் செல்ற மாதிரி செஞ்சுக்கி சைன் பண்ணி போட்டு ஆள் மாறு அப்படிங்கிறத அவ்வளவு கமராவும் பார்த்துக்கு இருந்த நேரத்தில், இந்த உலகமே பார்த்துக்கு இருந்த நேரத்தில், முழு மீடியாக்களும் இருந்த நேரத்தில், அத்தனை விதமான அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட்கள் இருந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இப்படி பேசியிருக்கார் அப்படிங்கிறது இதில் முக்கியமான ஒரு விடயம். அதாவது நீ ஒன்று சைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று நாங்கள் வெட்டக்காரங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் இப்போ அவர் சைன் பண்ணாதால அடிச்சு வர செய்யானல். எதுல இருந்து, வெள்ளை மாளிகையில் இருந்து ஜெலன்ஸ்கி, அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னா, ஒரு துரும்புக்கும் ஒரு தூசிக்கும் கணக்கெடுக்கல. இதான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம இன்னொரு நாட்டில் வந்து அடிமையா இருந்தோம்டா, இன்னொரு நாட்டை நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாடு நமக்கு இல்லாம போகும் அப்படிங்கிறதுக்கு ஜெலன்ஸ்கியினுடைய உக்ரைனும் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைஞ்சிட்டு, அந்த அடிப்படையில் உக்ரைன் கட்டுப்படாததை தொடர்ந்து ஜெர்மனியினுடைய சான்சலர் முக்கியமான அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஜெர்மனும் அதே போன்று ஐரோப்பிய நாடுகளும் எப்பொழுதுமே உக்ரைனோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராக. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலமாக அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளுடனே ஒன்றித்து பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்கா இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு விரிசல் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுல இருந்து நமக்கு புலப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போக்கொலையே ஜெலன்ஸ்கி கிட்ட ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் கூப்பிட்டு சொல்லுவான், நான் செல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லுவான். அவன் செல்ற ஒன்றுக்கும் தலையாட்டிராதே, ஆட்டினாய் அப்படின்னு சொன்னா உன் நாடு மொத்தமா பெய்த்து அப்படிங்கிறதான் அதில் அர்த்தமாக இவ்வாறு செல்லப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார் ஐரோப்பிய ஒன்றிய தலை. இப்ப உக்ரைன் ரஷ்யா யுத்தமே எதுக்காக நடக்குது, உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளோட சேரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரஷ்யா என்ன
டகன் வந்து உக்ரைனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. நீ எப்படி நேட்டோ நாட்டுக்கு போகலாம்? இணைய கூட இருந்துக்கு எண்ணில இருந்துக்கு பிரிஞ்சிக்கு போன நீ, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவை இருக்கக்குள்ள உக்ரைன் ரஷ்யா எல்லாமே வந்து ஒரு நாடு தான். சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற பேர்லாம் இருந்துச்சு. ஆக எனக்கிட்ட இருந்து பிரிஞ்சிக்கு என்னோட எதிரிக்கிட்ட நீ போறேன்னு சொன்னா அதை பார்த்துக்கு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு கேட்கறது தான் ரஷ்யாவினுடைய ஒரு நியாயமான கேள்வியாக இருந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். ஆக அமெரிக்காவினுடைய கதையை கேட்கிற அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளில் எந்த ஒரு நாடும் முன்னேற மாட்டாது அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம். இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் அப்படிங்கிற வந்து கடந்த 512 நாட்களாக நடந்து கொண்டு வருது. அதுலேயுமே வந்து சீஸ் ஃபயர் 42 நாள் கொண்ட யுத்த நிறுத்தம் காசாவுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைய நாள் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கடைசி நாள், மார்ச் 1ஆம் தேதி 42வது நாள் நாம் இருக்கோம். இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அடிப்படை அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, முதற்கட்ட முடிவடைகிறதுக்கு இடையில இரண்டாம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்து இரண்டாம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை வெற்றியளித்தால் மாத்திரமே இரண்டாம் கட்டத்திற்கான யுத்த நிறுத்தத்தை நாம் செய்யலாம், அமுல்படுத்தலாம். இரு தரப்புகளும் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே இரண்டாம் கட்டத்துக்கான யுத்த நிறுத்தத்துக்கு நாம் செல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதலாவது கோட்பாடாகவே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் இப்ப நாம் இப்ப கிட்டத்தட்ட 42வது நாள்ல அரைவாசி நாளும் இப்ப பெய்து 12 மணி தேலும் இப்ப முடிஞ்சதுக்கு பிறகும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிற ஒன்றே நடக்கல. யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகுது அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டு. ஏன்னா இஸ்ரேல் வந்து போகல, அதே மாதிரி ஹமாஸும் வந்து வளைஞ்சி போக மாட்டாங்க. எங்களுக்கு யுத்த நிறுத்தம் தான் தேவை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே ஹமாஸ் நிக்கல. இஸ்ரேல் வந்து எங்களுடைய கட்டளைகளுக்கு நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்குள்ளே நாங்க வருவோம் அப்படின்னு தான் ஹமாஸ் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கொள்கை, அவர்களுடைய கோட்பாடு. இந்த யுத்தத்தை எதற்காக ஆரம்பிச்சாங்க? பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி தேசம் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இழந்து போன தங்களினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக, எங்களினுடைய இறந்த கால சந்ததி அழிந்ததை போன்று, நிகழ்கால சந்ததி அழிந்து கொண்டிருப்பதை போன்று எதிர்கால சந்ததி அழியக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக, எங்களினுடைய நாட்டில் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யுத்தத்தை செய்யறாங்க. பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர தேசம் கிடைக்காம இந்த யுத்தத்தை நாங்கள் நிறைவு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல ஹமாஸும் வலிஞ்சி போய் மாட்டாங்க அவங்கள்ட்ட. அதே மாதிரி இஸ்ரேலும் வராத காரணத்தால் இரண்டாம் கட்டத்துக்குரிய பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கிறது முக்கியமான விடயம். இது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள கடந்த சில நாட்களாக வந்து பணைய கைதிகள் பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் பிபாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஃபேமிலியினுடைய கதை தான் இப்ப அதிகமாக போய்கொண்டிருக்கு. இஸ்ரேலினுடைய ஒரு மிகப்பெரிய புரோபகண்டா, மிகப்பெரிய ஒரு பொய் இப்ப இந்த உலகத்துக்கு அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிபஸ் ஃபேமிலி அப்படிங்கிற வந்து பைபஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, பிபஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸால கைது செய்யப்பட்டு கொண்டு சென்ற பணைய கைதிகளாக இவங்க இருக்காங்க. அதாவது இந்த குடும்பத்தில் வந்து மொத்தம் 4 பேர், ஒரு தாய், ஒரு தகப்பன், 2 குழந்தைகள். ஆக இந்த 4 பேர்ல ஒரு தாய் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட மொத்தமாக இந்த குடும்பத்தினுடைய 3 பேர் வந்து 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பணைய கைதிகளாக பிடிபாட்டுக்கு சென்றவங்க நவம்பர் மாதம் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சால காசாவுக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பிபஸ் ஃபேமிலியினுடைய தந்தையை வந்து வீடியோ ஒன்றையை போட்டிருந்தார். என்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் இஸ்ரேல் தான் கொன்று விட்டது அப்படின்னு அவர் வீடியோ ஒன்றை போட்டிருந்தார். என்னடா ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக, வான் தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் இவங்களை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். ஓகே, இப்ப இருக்கிற பிரச்சனை என்னடா, இந்த பிபஸ் ஃபேமிலியினுடைய உடல்கள் பரிமாற்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஃபேமிலியினுடைய இந்த குடும்பத்தினுடைய உடல்கள் பரிமாற்றப்பட்ட நேரத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இஸ்ரேல் எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த பைபஸ் ஃபேமிலியினுடைய டிஎன்ஏ எடுக்கக்குள்ள இந்த பைபஸ் ஃபேமிலியினுடைய டிஎன்ஏ மெச்சாகாத காரணம் நிறைய உடல்கள் வந்து சிதறி போயிருந்துச்சு. அந்த காரணத்தால் நிறைய உடல்களினுடைய மிக்சிங் ஆக இருக்கிற காரணத்தால் தான் இந்த டிஎன்ஏ மெச்சாகாத காரணமாக இருக்கலாம். என்னடா, இஸ்ரேல் போட்ட குண்டு வீச்சில் உடல்கள் சிதறி போயிருந்த உடல்களை தான் நாங்கள் ஒன்று சேர்த்து பிணப்பட்டிக்குள்ளே வச்சு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் தரப்பால் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய ஹகேரி சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை இது வந்து ஹமாஸ் டெரரிஸ்ட் தான் இவங்களை கொலை செஞ்சிருக்காங்க, ஹமாஸ் தான் இவங்களை கொலை செஞ்சிருக்காங்க.
கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரோபகண்டாவோட திருப்பி 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 இன்னைக்கும் இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இந்த பைபஸ் ஃபேமிலியை வந்து மொத்தமாக கொலை செஞ்சது வந்து ஹமாஸ் தான் கொலை செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த பைபஸ் ஃபேமிலி சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசுறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த யுத்த நிறுத்தம் முடிவடைதாக இஸ்ரேலுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த யுத்த நிறுத்தம் இருக்கப்படும். அவங்களுக்கு பணைய கைதிகள் வந்தா காணும், ஆனால் காசாவை மொத்தமாக அழிக்கணும். அதான் இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டு அந்த அடிப்படையில் இப்ப இந்த ப்ரோபகண்டாவை இந்த பொய்யை உலகத்துக்கு பரப்பி ஹமாஸ் பார்த்தீங்களா ஹமாஸ் ஆக்களை கொலை செஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக மீண்டும் 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 பொய்யை வந்து இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விடயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த கொலை சம்பவம், இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய பைபஸ் ஃபேமிலியினுடைய கொலை சம்பவமாக முன்னாள் IDF பிரதி தலைவர் கருத்தொன்று சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல் மூலமாகத்தான் இவங்க 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கணும் என்றும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா எல்லா தகவல்களை நாம் ஆராய்ச்சி பார்க்கக்குள்ள எல்லோரினுடைய தகவல்களை நாம் எடுக்கக்குள்ள நம்ம வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து மட்டும் தகவல் எடுக்கல, இஸ்ரேலிய தரப்புல இருந்து நாம தகவல் எடுத்திருக்கோம். எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாம வாய்ச்சொல் மூலமாக மட்டும்தான் இஸ்ரேல் பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனா சகல விதமான ஆதாரங்களோடையும் ஹமாஸ் இப்ப பைபஸ் ஃபேமிலியினுடைய கொலை சம்பவம் சம்பந்தமாக இப்ப பேசிக் கொண்டிருக்காங்க. ஆக இஸ்ரேலினுடைய நோக்கம் இலக்கு எல்லாமே வந்து 42 நாள் முடிஞ்சா 43வது நாள் நாம யுத்தத்துக்குள்ள என்டர் ஆகணும், காசாவை மொத்தமாக அழிக்கணும். அழிக்கிறதும் ஒரு வகைக்கு பயம், என்ன செய்யற அப்படின்னு தெரியாம தான் இஸ்ரேலும் இப்ப நினைச்சு கொண்டிருக்காங்க. அதாவது 2 கட்ட நிலைமையில போய் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து ஹமாஸை எப்படியாவது கொலையாக்கணும் நிறைய முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஹமாஸை கொலையாக்குறதுக்கு. ஹமாஸ் எந்த ஒரு தீவிரவாத செயலையுமே கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் ஹமாஸ் செய்யவே இல்லை. ஒன்றையாவது நாம ஹமாஸுக்கு எதிராக காட்டணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. அதன் காரணத்தால் தான் இந்த பைபஸ் ஃபேமிலி சம்பந்தமாக இன்னைக்கு நாம இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு யுத்த நிறுத்தத்தினுடைய கடைசி நாள், நாளைக்கு யுத்தத்தை நாம ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான் இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வைநெட் வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டாங்க. அதாவது இந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காசாவிலேயோ லெபனான்லேயோ அல்லது சிரியாவிலேயோ இந்த 3 பிரதேசங்களையுமே வந்து இஸ்ரேல் யுத்தம் செஞ்சிருந்தாங்க. இந்த யுத்தம் செஞ்ச நேரங்களில் இஸ்ரேலினுடைய லூட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ராணுவத்தினுடைய லூட் யூனிட் அப்படின்னு சொன்னா கொள்ளக்கார ராணுவம் அப்படின்னு சொல்லலாம் நாம். அதாவது யுத்தம் செஞ்சுக்கு போகல ஒரு வீடு ஒன்றுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கிற சாமன் அவ்வளவுத்தையும் எடுக்கிற அங்க காசி சாமன் ஏதாவது இருந்தா அவ்வளவுத்தையுமே கொள்ளையடிச்சு கொண்டு வர. அந்த அடிப்படையில் யுத்தம் துவங்கினத்திலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் என்னென்ன கொள்ளை சம்பவங்களை ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளவு தங்கங்கள் கொள்ளை சம்பவம் சொன்னா பணம் மட்டுமில்லை, தங்கங்கள் பணங்கள் பொற்காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இது வந்து இஸ்ரேலினுடைய லெப்டினன்ட் கர்னல் ஷரோன் கோட்லரே வந்து இது ஒப்புக்கொண்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கொள்ளை அடிச்சிருக்கோம், சரியா, கொள்ளை அடிச்ச பணத்தை சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை, அதன் மூலமாக நாங்கள் லாபம் எடுக்கணும், இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே அவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்க. ஹமாஸினுடைய தளபதி ஒரு ஆள் வீட்டையே இருந்து $1 மில்லியன் அதிகமான பணங்களை பறிமுதல் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கொள்ளையடித்த பணம் தங்க கட்டிகள் எல்லாமே வந்து இப்ப டெல் அவீவ்ல இருக்கிற இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணப்பிரிவுக்கு கீழே பாதுகாப்பாக பல வாகனங்கள் மூலமாக பல ட்ரக்குகள் மூலமாக இந்த பொருட்கள் எல்லாமே வந்து மாற்றப்பட்டு கொண்டிருக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு விற்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் காசா மற்றும் லெபனான்ல இருந்து $28 மில்லியன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கொள்ளையடிச்ச பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து முக்கியமாக பல நாடுகளினுடைய நாணயங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கு. அதுலயுமே வந்து ஷெக்கல்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய டாலர், ஏனைய நாடுகளினுடைய டாலர்கள், அதே போன்ற யூரோக்கள், அது மட்டும் இல்லாமல் திர்ஹாம், ரியால் போன்ற நாணயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயங்கள் மட்டும்தான் கொள்ளையடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஆயுதங்களும் இஸ்ரேல் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கிட்ட வந்து 1930ஆம் ஆண்டு பிரெஞ்சு ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த யுத்தத்தில் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வைநெட் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள், மேம்பட்ட
மேம்பட்ட ஏவுகணைகள் உட்பட கிட்டத்தட்ட 1,80,000 ஆயுதங்களை இஸ்ரேலினுடைய சிறப்பு பிரிவு பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரமலான் மாதத்தில் வருகின்ற அத்தனை நாட்களையும் பாலஸ்தீனிய மக்களுக்காக உங்களுடைய துவா பிரார்த்தனைகளில் பாலஸ்தீனிய மக்களை இணைச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் மத்தியில் வச்சுக்கொண்டு இன்றைய நாளுக்கான முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட வீடியோவில் நம்ம இன்னைக்கு எட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.